வணக்கம் நண்பர்களே, பாலகுமார் சோமு சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்தியாவுடைய வெளிநாட்டு விவகாரங்களை பற்றி அலசி ஆராய்வதில் நம்முடைய சேனல் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவை பெற்று வருது. அந்த வரிசையில் இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்களாதேஷுடைய அடிமடியிலேயே இந்தியா கை வச்சிருக்குது. அதை பார்த்து இப்பொழுது கதற ஆரம்பிச்சிருக்குது பங்களாதேஷ். குறிப்பாக பங்களாதேஷுடைய கேர்டேக்கராக இருக்கிற அந்த நாட்டுடைய ஏழரையான யூனுஸ் இந்தியாவிடம் கதறிக்கொண்டு ஓடி வந்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது. அது என்ன விவகாரம், என்னத்தை செஞ்சது இந்தியா? பங்களாதேஷுடைய அடிமடியிலேயே கை வச்சிருச்சுன்றாங்க இல்லையா, என்னது? இதை முதல்ல பார்க்கலாம் நண்பர்களே. இதற்கு அடுத்ததாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம், 5 நாடுகள் சுற்றுப்பயணமாக வெளிநாடு சென்றிருக்கிறார் இல்லையா, அதில் இன்றைக்கு கானா சென்று அடைந்திருக்கிறார் நண்பர்களே. அவருடைய கானா விஜயத்தின் ஹைலைட்ஸை பார்க்கலாம். நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அல்லது முதல் தடவையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டினோடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் தெரியும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். என்ன நண்பர்களே, கிளிக் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்கு போகலாம். தீஸ்தா ஆற்று நீர் பங்கீடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே பல காலமாக இருந்து வருகிற ஒரு சர்ச்சையான விஷயம்தான். என்ன அப்படின்னா, இந்த தீஸ்தா ஆறுடைய தண்ணீரை பெருமளவில் பங்களாதேஷுக்கு அப்படியே நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதை வந்து விவசாயத்துக்கும் பிற பயன்பாடுகளுக்கும் அவங்க பெருமளவில் யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. நட்புறவோடு இருக்கிற வரைக்கும் இந்தியா இதில் எல்லாம் கை வைக்கல அப்படிங்கிறதான் உண்மை. இதற்கு முன்பெல்லாம் பல முறை பிரச்சனைகள் கிளம்பிய போது கூட இந்தியா தான் விட்டு கொடுத்து போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஒரே காரணம், பங்களாதேஷ் இந்தியாவுடைய நண்பன் அப்படிங்கிறதான். ஆனால் பங்களாதேஷுக்கு என்னைக்கு ஏழரை தொடங்குச்சோ, என்னைக்கு அந்த ஏழரை யூனுஸ் வந்து அங்கே கேர்டேக்கராக உட்கார்ந்தா அப்படியோ ஷேக் ஹசீனாவை துரத்தி விட்டுட்டு அன்னைக்கு பிடிச்சது சனி பங்களாதேஷ்க்கு அப்படின்னே சொல்லணும். அங்கே உட்கார்ந்ததோடு இல்லாமல் டே 1லேருந்தே, முதல் நாள்லேருந்தே இந்தியாவோடு ஒரு மோதல் போக்கையே கைப்பிடிச்சிக்கிட்டு வர்றாரு இந்த யூனுஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம கை மட்டும் என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும். அதனால் ஒவ்வொரு முறையும் அதுக்கு தகுந்தார் போல் இந்தியா திருப்பி அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த முறை இந்தியா கை வச்சிருக்கிறது பங்களாதேஷுடைய அடிமடியிலேயே. இந்த தீஸ்தா ஆறு இருக்குது இல்லையா, அந்த ஆற்றுடைய தண்ணீர் நான் சொன்னது போல் பெரும் பகுதி பங்களாதேஷ்க்கு வழங்கப்படுது இல்லையா, அதை நாம் தடுப்பதில்லை. ஆனால் இந்த யூனுஸ் வந்து இந்தியாவோடு பெரும் பிரச்சனைகளை கிளப்பினதோடு இல்லாமல் நேராக சீனாகிட்ட போய் நம்பால் அப்படியே கேசகரணம் போட்டு அப்படி காலில் விழுந்து பங்களாதேஷும் சீனாவும் அப்படி க்ளோஸ் ஆகணும், இந்தியாவுடைய வடகிழக்கு மாகாணங்களேனா நாம் இணைச்சிக்கலாம், நீங்கள் ஆக்கிரமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யூனுஸ் பேச ஆரம்பிச்சோன்னே இந்தியா கடுப்பாயிருச்சு. அப்போது இந்தியா வாயே திறக்காம என்ன செஞ்சிருக்குது இது வரைக்கும் அப்படின்னா, இந்த தீஸ்தா ஆறு இருக்குது இல்லையா, அதில் வருகிற தண்ணீரை வாய்க்கால் வெட்டி இந்தியா மேற்கு வங்காளத்துடைய பல பகுதிகளுக்கு திருப்பி விட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த விஷயம் எப்படி வெளியில் வந்தது முதல்ல அப்படின்னு பார்த்தா, ரங்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதி, பங்களாதேஷில் இருக்கிற ஒரு பகுதி நண்பர்களே, தீஸ்தா ஆறு முதல்ல அங்கே தான் போய் சேருது. அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எங்களுக்கு தண்ணியே வரமாட்டேங்குதுன்னு போராட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பிரச்சனைன்னு அப்புறம்தான் இந்த ஏழரை யூனுஸே முழிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, பங்களாதேஷுக்கு இந்தியா விடுகிற தண்ணீர் இருக்குது இல்லையா, அதை வந்து கணிசமான அளவு குறைச்சிருச்சு இந்தியா அப்படிங்கிறதான். அதற்காக நம்ம ஓவர் நைட்டில் டேமெல்லாம் கட்டலாம், அதெல்லாம் ஏற்கனவே இருக்குது, நாம் தான் விட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் புதுசாக இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்குதுன்னா, பல வாய்க்கால்களை வெட்டி மேற்கு வங்காளத்துடைய இந்த வடக்கு பகுதி இருக்குது இல்லையா, அந்த வடக்கு பகுதி முழுவதும் இருக்கிற குளம் குட்டைகள் எல்லாம் நிரப்புறதோடு இல்லாமல் அந்த பகுதியில் விவசாயத்துக்கு பெரும் அளவில் இந்த தண்ணீரை திருப்பி விட ஆரம்பிச்சிருக்குது இந்தியா. இதனுடைய இஃபெக்ட் இப்பொழுது அங்கே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. பங்களாதேஷ் விவசாயிகளுடைய கையை கடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது
2011ஆம் ஆண்டே இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திட வேண்டியது நண்பர்களே. ஆனால் அப்போ தள்ளி போயிட்டே இருக்குது. இப்பொழுது இந்தியா பயங்கர கடுப்பாயிருச்சு, இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நிரந்தரமான நடவடிக்கைகள் இல்லையா. ஒரு தடவை வாய்க்காலை கட்டி வச்சிட்டோம்னா அதற்கு பிறகு நீ போய் வாய்க்காலை மூடவா முடியும் அல்லது அடைக்கவா வர உள்ளூர் மக்கள் விடுவாங்களா? விட மாட்டாங்க இல்லையா. நிரந்தரமான பல விஷயங்களை இப்படி இந்தியா செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இதை பற்றி பங்களாதேஷிய ஊடகங்கள் இந்தியா அரசியல்வாதிகளிடம் கேள்வி எழுப்பிய போது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் என்ன சொன்னார்னா, சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இந்தியா தன்னுடைய பங்களிப்பை பயன்படுத்தி கொள்ளுது. இது ஒரு நியாயமான விஷயம்தான். இது இந்தியா யாருக்கும் துரோகம் செய்வதல்ல, எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. அது சரி நண்பர்களே, இன்றைக்கு இந்த தீஸ்தா விவகாரத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்தியாவும் பங்களாதேஷும் அண்டை நாடுகள்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான எல்லை 4000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். அதெல்லாமே அமைதியாக தான் இருந்தது. பங்களாதேஷுடைய 3 சைட்லையும் சுற்றி இருப்பது இந்தியா தான். அதில் ஒரே ஒரு சின்ன பிட்டு கீழே தான் மியான்மருடைய எல்லையே தொடுது. அதை இப்போ ராக்கின் அந்த ஆர்மி பிடிச்சிக்கிச்சு. அதனால் அது இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குன்னே தெரியல, கீழே கடல் வந்துடுது. அப்போது பங்களாதேஷை எல்லா சைட்லையும் சுற்றி இருக்கிறது இந்தியா தான். அப்படின்னா அப்போ இந்தியாவோட எந்த அளவுக்கு அது நல்லுறவை பேண வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் யூனுஸ் அந்த நாட்டுடைய தலைவராக வந்த பிறகு அவர் இந்தியாவுடனான உறவை கெடுக்கவே செய்து கொண்டிருக்கிறாரு. அதை தவிர்த்து இந்தியாவை தவிர்த்து விட்டு சீனாவிடம், இந்தியாவுடைய நம்பர் 1 எதிரியான சீனாவிட்ட போய் இவர் தஞ்சம் புகுந்துட்டாரு. அதே சமயத்தில் இந்தியாவுடைய அடுத்த எதிரியான பாகிஸ்தானோடையும் இவர் கைகோர்த்துக்கிட்டு இப்போ பல வேலைகளை, இந்தியாவுக்கு எதிரான வேலைகளில் அவர் ஈடுபட்டு வர்றது நமக்கு தெரியுது. இந்த விவகாரங்கள்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்திய பங்களாதேஷ் மக்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. பங்களாதேஷில் ஓடுகிற எல்லா ஆறுமே, 1-2 கூட இல்லை, நான் 1-2 கூட உடலை, எல்லா ஆறுமே இந்தியாவில் துவங்கியது அல்லது இந்தியாவின் வழியாக தான் பங்களாதேஷ்குள்ளேயே போகுது. அப்போ இந்தியா நினச்சதுன்னா பங்களாதேஷை காஞ்ச காடாகவே மாற்ற முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட பங்களாதேஷ் இப்படி அடங்காமல் ஆட்டம் காட்டுறதுனால இந்தியா பயங்கர கடுப்பாகி இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்தியா எடுத்திருக்கிற இந்த தீஸ்தா ஆற்றின் மீதான நடவடிக்கைகளால் தீஸ்தா ஆற்றுல வழக்கமாக இந்த சமயத்தில் போகிற நீரில் 30 முதல் 40% குறைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் விவசாயிகள், பங்களாதேஷுடைய விவசாயிகள் கடும் பேனிக் மோடில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இந்திய பங்களாதேஷ் உறவையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தீஸ்தா ரிவர் வாட்டர் ஷேரிங் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த விஷயத்தை நம்ம இவ்வளோ ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறோம். சரி நண்பர்களே, இதற்கு அடுத்ததாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 5 நாள் சுற்றுப்பயணமாக கிளம்பியிருக்கார் இல்லையா. அவருடைய பயணத்தின் முதல் ஸ்டாப்பாக அவர் கானா சென்றிருக்கிறாரு. அங்கே கானாவில் அவருக்கு அந்த நாட்டின் மிக உயரிய விருது வழங்கப்பட்டிருக்குது. கானாவுடைய தலைநகரான அக்கீரா அப்படிங்கிற ஊரில் மோடி அவர்கள் கானா குடியரசுத் தலைவரான நானா அக்குஃபா அடோவோவை சந்திச்சாரு. அவரை சந்தித்து அவங்க நடத்தின பேச்சுவார்த்தையில் 2 நாடுகளும் நம்முடைய டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபின்டெக் பார்ட்னர்ஷிப்ஸ் மற்றும் வர்த்தக கூட்டை பற்றி விலாவாரியாக பேசி பல அக்ரிமெண்ட்டுகள்லையும் அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க நண்பர்களே. இன்று உலகம் முழுவதும் 2 நாடுகளுக்கிடையே ஒரு பயங்கரமான ஒரு போட்டி நிலவி வருது நண்பர்களே. இன்ஃப்ளூயன்ஸ், மற்ற நாடுகளுடைய ஆதரவை பெறுவது எப்படி, பிற நாடுகளில் இருக்கிற அந்த மினரல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்வது, அது மட்டும் இல்லை பிற நாடுகளோடு வர்த்தகத்தை எப்படி மேம்படுத்தி கொள்வது, இதையெல்லாம் வைத்து ஒரு மிகப்பெரிய ரேஸ் நடக்குது அப்படின்னே சொல்லணும். 2 நாடுகளுக்கு இடையே நான் சொன்னேன் இல்லையா, எந்த 2 நாடுகள் அப்படின்னு யாராவது கவனிச்சிருக்கிறீங்களா? அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான போட்டி அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதுதான் இல்லை நண்பர்களே. உண்மையை சொல்ல போனா இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான போட்டி தான் அது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கிளம்பி போயிருக்கார் இல்லையா, அவர் போயிருக்கிற நாடுகளை பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவில் மற்றும்
தென் அமெரிக்காவில் இருக்கிற நாடுகளுக்கு அவர் போறாரு. இந்த 2 கான்டினென்ட்ஸையுமே பொதுவாக நம்முடைய நாட்டு பிரதமர்கள்லாம் வந்து இக்னோர் பண்ணாங்க அப்படின்னே சொல்லணும். இந்தியா அவர்களோடு பெரிய அளவில் வர்த்தகம்லாம் இதுவரைக்கும் வைத்துக் கொள்ளவில்லை அப்படிங்கிறது அதில் ஒரு சோகம். அதுலேயும் வந்து தென் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கிற நாடுகள் எல்லாவற்றோடும் கூட நமக்கு ஒன்றும் பெரிய வர்த்தக உறவுலாம் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. உதாரணத்துக்கு நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க, இந்த முறை 5 நாடுகள் சுற்றுப்பயணமாக பிரதமர் கிளம்பியிருக்கார் இல்லையா, அதில் அவர் விஜயம் செய்ய இருக்கிற ஒரு நாடு என்ன அப்படின்னா அர்ஜென்டினா. எங்கே இருக்குது? சவுத் அமெரிக்காவில். சொன்னால் நம்புவீங்களா நண்பர்களே, இதுவரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரைக்கும் இந்தியாவுடைய பிரதமர் ஒருவர் கூட அர்ஜென்டினாவுக்கு போனதில்லை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். நாம் ஃபுட்பால்னு பேசும்போதே அர்ஜென்டினாவை பற்றி தான் பேசுகிறோம் இல்லையா? ஆனால் வர்த்தக உறவுகள் இந்தியாவுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் எவ்வளவு குறைவாக இருந்தால் இதுவரைக்கும் ஒரு பிரதமர் கூட அங்கே போனதில்லை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்த முறை தான் பாரத பிரதமர் அங்கே விஜயம் செய்யவிருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த 2 கான்டினென்ட்ல இருக்கிற நாடுகளுடைய சப்போர்ட்டை நாம் பெறுவதற்காக, அவர்களோடு சேர்ந்து வர்த்தகம் செய்வதற்காக இந்தியாவும் சீனாவும் கடுமையான போட்டி போட்டு வருது. சீனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்தியா தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் பாரத பிரதமருடைய இந்த பயணம் ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அதனுடைய ஒரு ஸ்டெப்பாக தான் பாரத பிரதமர் கானா சென்றிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த நாட்டுடைய கானாவுடைய மிக உயரிய விருது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சீரான ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த விஷயங்களை மேற்கொண்டுகிட்டு வர்றாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே சமயத்தில் நாம் எங்கெல்லாம் கடுமையாக நடந்து கொள்ள வேணுமோ அங்கெல்லாம் கடுமையாகவும் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக தான் இந்த டீஸ்டா நதியின் மீது நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை பார்க்க முடியும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நண்பர்களே, ஒரு லைக் போடுங்க, அப்படியே ஒரு ஷேரும் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு. உங்களுடைய லைக்ஸும் ஷேர்ஸும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.